ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் இது உலக நாடகத்தின் இறுதி நேரம் என்கிற தலைப்பை பற்றி காணலாம். இந்த உலகம் ஒரு நாடக மேடை. இங்கே ஆத்மாக்கள் அனைவரும் அவரவர் நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியில் நடக்கும் நாடகம் 4 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. சத்யுகம் அல்லது தங்கயுகம், திரேதாயுகம் அல்லது வெள்ளியுகம், துவாபரயுகம் அல்லது செம்பு யுகம், கலியுகம் அல்லது இரும்பு யுகம். ஆத்மாக்கள் அனைவரும் அழிவற்றவர்களாக இருப்பதினால் இந்த நாடகமும் அழிவற்றதாக இருக்கிறது. இந்த நாடகம் மீண்டும் மீண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தில் ஆத்மாக்கள் பல பிறவிகளில் பலவிதமான பாகங்களை ஏற்று நடித்து கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் இந்த உலக நாடகத்தில் இரும்பு யுகத்தின் இறுதி நேரத்தில் இறைவனால் மிக அழகான நடிப்பானது நடிக்கப்படுகின்றது. அவர் ஒருவர்தான் இரும்பு யுகத்தை தங்க யுகமாக மாற்றுகிறார். மேலும் ஆத்மாவிற்குள்ளும் இயற்கைக்குள்ளும் நேர்மறை ஆற்றல் மற்றும் தூய்மையான ஆன்மீக ஆற்றலை நிறைக்கிறார். பிறகு இந்த நாடகம் புதியதாக புத்துணர்வுடன் ஆரம்பமாகிறது. நாடகத்தின் நேரத்தின்படி இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த உலக நாடகத்தில் இறைவன் தன்னுடைய பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றார். மேலும் தங்க யுகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இப்போது நாம் இருக்கிறோம். 4 பகுதிகளை கொண்ட நாடகத்தின் கடைசி நேரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நமக்குள்ளே சென்று நாம் நடித்து முடித்துவிட்ட 4 பகுதிகளின் பயணத்தை பிரதிபலிக்க வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியையும் காட்சியாக பார்க்க வேண்டும். இது திரும்பவும் ஆத்மலோகத்திற்கு திரும்பி செல்வதற்கான, மேலும் சிறிது காலம் ஆத்மா அங்கே ஓய்வெடுத்த பிறகு அங்கிருந்து கீழே இறங்கி வரும்போது ஒரு புதிய பயணத்திற்கு நம்மை தயார் செய்து கொள்வதற்குமான நேரமாகும். முதல் 2 யுகங்களில் நம்முடைய சமஸ்காரம், நம்முடைய செல்வம், ஆரோக்கியம், உறவுகள், நாம் ஏற்று நடிக்கும் பாகங்கள் அனைத்தும் மிக நன்றாக இருந்தது என்று இறைவன் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். பிறகு அடுத்த 2 பகுதிகளில் நாம் இவை அனைத்திலும் கீழே இறங்க ஆரம்பித்து விட்டோம். ஏனென்றால் நாம் உடல் கவர்ச்சி மற்றும் ஸ்தூலமான பற்றுகளின் தாக்கத்தில் வந்துவிட்டோம். மீண்டும் அதே போன்ற தவறுகளை செய்யாமல் அழகான மற்றும் நேர்மறையான செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும். இறைவனின் ஞானத்தை கேட்டு அவர் என்ன சொல்கிறார் என்பதை உணரவும் அனுபவம் செய்யவும் வேண்டும். மிக உயர்ந்த மற்றும் ஜோதி புள்ளியாக இருக்கின்ற இறைவனை அனுபவம் செய்ய வேண்டும். மேலும் அனைத்து ஆத்மாக்களின் நிரந்தர வீடாகிய ஆத்மலோகத்தில், அமைதி நிறைந்த ஆன்மீக உலகத்தில் அவருடன் தொடர்பு வைக்க வேண்டும். இது ஆத்மாவை மீண்டும் 100% தூய்மையாக ஆக்குகிறது. இது உலக நாடகத்தின் ஒரு பயணத்தின் இறுதி நேரம் ஆகும். இப்பொழுது நாம் அடுத்த பயணத்தை தொடங்க வேண்டும். தங்க யுகத்திற்கும் அதற்கு பிறகும் ஆத்மா குணங்கள், சக்திகள் மற்றும் அழகான சமஸ்காரங்களால் நிறைந்திருக்க வேண்டியது அவசியமாகும். இறைவனுடைய துணையை நிலையாக வைத்திருந்து முடிந்து போன முந்தைய கால பயணத்தில் நாம் இழந்த அனைத்தையும் மீண்டும் தற்போது நிறைத்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.